ஆனால் 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு இவர் சொன்ன எந்த மேனிஃபெஸ்டோ போல் ப்ராமிசஸை நிறைவேற்றவில்லை. யமுனாவை கிளீன் பண்றேன்னாங்க. இன்னைக்கு யமுனாவை பார்த்தீங்கன்னா நுங்கும் நுரையுமாக யமுனா ஓடி வருது. அத்தனையும் ரசாயன கழிவுகள். டெல்லியில இருக்கிற தோல் பதப்படுத்தும் சாலை, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அத்தனை கெமிக்கல்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் அதை இது ஃபில்டர் பண்ணி ரீப்ராசஸ் பண்ணி அனுப்பணும். ஒண்ணுமே அப்படியே யமுனால உங்க ஏஏபி கவர்னன்ஸ் என்ன ஆச்சு? நீங்க கேட்டீங்களா யாரையாவது அந்த இண்டஸ்ட்ரி மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்களா? அதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன பண்ணீங்க? அவங்க எல்லாரும் நீங்க கண்டு காணாம விட்டு விட்டீங்க. இதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, டெல்லி மக்கள் சொல்றேன். சோ அந்த இதுக்கு என்ன பண்ணாரு 2025 எலெக்ஷன்ல? இல்ல டெல்லியில தண்ணி உள்ள வரும்போது இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் ஹரியானா கவர்மெண்ட் பாய்சன் பண்ணிட்டாங்க. இது நம்ம கூட இதுவாங்க எந்த ஒரு அரசாங்கமாவது ஒத்துக்குமா இந்த மாதிரி பாய்சன் பண்றது? என்னவோ நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. இது எல்லாமே இவருடைய இமேஜ் போயிடுது.